என்ன எல்லாமே நான் சொல்லி அதை செய்ய முடியாதுல்ல. அப்போ நான் சுயநலவாதியாக மாறிடுவேன். அப்புறம் இனி செருப்பு அடிப்பாங்க அவங்க. நீ என்னடா அவ்வளோ சுயநலமாக போகிற அப்படிம்பாங்க. இது விசுவாசம்னா என்னென்னா இன்னொரு வகையில் சொல்லப்போனால் 10 மாதம் குழந்தைய எப்படி நம்ம எடுத்து கொஞ்சிரும், அது நடக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி அது என்ன செஞ்சாலும் ஏற்றுக்குருவோம் இல்லையா? அந்த குழந்தைய கண்டிக்கவே மாட்டோம். புரியுது என்ன சொல்கிறது? விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டா அந்த இடத்துக்குள்ளே அவங்கள பார்ப்போம். எப்படி விசுவாசத்துக்குள்ள வந்துட்டா அந்த அந்த குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைய நம்ம ஏதாவது சொல்லுவோமா? அது சொல்ல மாட்டோம். அப்படி நடக்குது இப்படி நடக்குது ரசிப்போம் இல்லையா? லேசாக விழுந்தா கூட ஐயோ விழுந்துருச்சு 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 அப்படி போய் தூக்குவோம். அங்கே அடிச்சிருச்சா இங்கே அடிச்சிருச்சான்னு தடவி பார்ப்போம். புரியுதா? அந்த இடத்துக்குள்ளே உங்களை கொண்டாந்து வச்சுருப்பாங்க. விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் மாறிட்டா அதி தீவிரமாக காளி உருவம் எடுத்து கோபத்தில் வரும்போது, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் பதறி போயிடுவாங்க. இந்திரன்லேருந்து எல்லாருமே பதறிடுவாங்க. விஷ்ணுலேருந்து பிரம்மாவிலேருந்து எல்லாருமே சிவங்கிட்ட ஒடியாருவாங்க. வந்து பகவானே இது என்ன இப்படி நடக்குது, மகாதேவா இதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உசிப்பு விட்டுட்டீங்க, அது போய்கிட்டு இருக்கு, இப்போ நான் என்னையா பண்ணேன் அப்படின்னு கேட்பாரு இவர். ஏதோ நடந்துருச்சு, இது பெரிய பிரபஞ்சத்துக்கு பேரழிவாக ஆக போகுது, உங்களை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிம்பார். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு அவர் என்ன செய்வார்னா 1.5 வயசு குழந்தையா உருவம் எடுத்து தான் முன்னாடி போய் படுத்து கை முயின்னு அழுதுட்டு கிடப்பார். அவ்வளோ உக்கிரகமாக போகும்போது குழந்தையை தாண்டி போக முடியாமல் நின்று ஆவேசத்தெல்லாம் குறைச்சி வடிவத்தை மாற்றிக்கிட்டு குழந்தைய கையில் எடுத்து கொஞ்சுவான். கொஞ்சி முடிக்கும்போது இவர் முன்னாடி அப்படியே சிவனாக நிற்பார். சமாதானம் ஆயிடுறாருல்ல, வா போகலான்னு வரும். அந்த மாதிரி தான். இதுக்கு மேலே ஒன்று விளக்கமெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம என்ன சேட்டை பண்ணாலும் சாமி நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. என்ன சாமி? பார்ப்போம். 1 1 2 அவனை விட்டுருவோம். அதில் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 பேர் இருக்கீங்க. அது சொன்ன பாதையும் 18, நீங்களும் 18 பேர் இருக்கீங்க. பார்ப்போம் இதில் எத்தனை பேர் விசுவாசத்தில் வர்றீங்கன்னு பார்ப்போம். ரெண்டு பேர் மாத்திரம் கழிச்சிருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த டோல்கேட் சார்ஜ் இல்லாத பாதையிலேயே போயிடுவாங்க. என்னது குண்டு குழி இல்லாமல் ஹைவேஸில் வேணால் வேகமாக போவோம், அப்புறம் எங்கேயோ டமார்னு முட்டிக்கிடுவாங்க. அப்படி என்ன பாதை இருக்கு? அப்படி ஒரு பாதையும் சொல்லலையே. சாயங்காலமும் விளக்கு போடுறது. அதானே அவர் சொன்னார். மற்றதெல்லாம் ஒரு பக்கம் குண்டு குழியோட பாதை. அது வந்து முதல் இது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 18ல் அது முதல் பாதை. விளக்கு போட்டு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது. அப்படின்னா கூட நீங்கள் சொல்கிறதுல எங்கே அவங்க போகிறாங்க? 1.5 மணி நேரமும் காலையிலையும் சாயந்தரம் பண்ணுறாங்க. விளக்கு எரியும், இவங்க உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. காலையில மட்டும்தான் சாமி. என்ன அப்போ சாயந்தரம் பண்ணுறது இல்லை. கடையில் 7:30 8 மணி வரைக்கும். நைட்டில் சாயந்தரம் பண்ணுறது 9 மணிக்கு மேலே தானே. அப்புறம் இல்லை வந்து விளக்கேற்றி வச்சுட்டு போயிடுவேன் சாமி. பிரார்த்தனை பண்ண முடியாது கடையில் இருக்கிறதுனால. பிரார்த்தனையும் பண்ணணும்ல. விளக்கு மாத்திரம் ஏற்றி வச்சுட்டு போனால் வெளிச்சம் கிடைக்கும், அவ்வளோதான். அங்கேருந்து நான் மந்திரம் சொல்லிட்டு இருப்பேன் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு. அதுன்னு சொல்லி இல்லை, உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது காலையில் மட்டும்தான். எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குப்பா.
எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்னா அந்த டயத்தை மெயின்டைன் பண்ணணும். அதான் காலையில் மட்டும்தான் காலையில் 4 விட்டு 5:30ன்னா 5:30, சாயந்தரம் 9 விட்டு 10:30ன்னா 10:30. இந்த டயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் அது வந்து வேலை செய்யும். நைட்டு வந்து 9 மணியா சார்? 9 மணிக்கு தான் சொல்லியிருக்கோம். 9 மணிக்கு முன்னாடி யாரும் வீட்டில் படுக்க தெரியாது. இப்பதான் நாங்களே கேட்கணும். இதெல்லாம் பலமுறை சொல்லிட்டேன். அவ்வளோதான் நமக்கு அதுக்கே தெரியுது. விளக்கம். அதுவே இப்பதான் 6 மணி டு அந்த 9 மணி வரைக்கும் விளக்கேற்றி வச்சிருவேன். அப்போ 9 மணிக்கு பிரார்த்தனை பண்ணும்போது விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கு எரியணும். பிரார்த்தனை முடிச்சுட்டு தான் குளிர வைக்கணும். அப்போ சாயந்தரம் அந்த 6 மணிக்கு ஏற்ற வேண்டியது இல்லை? ஏற்றணும். ஏற்றணும். விளக்கு ஏற்றுறது யார் வேணாலும் ஏற்றிக்கலாம்ல வீட்டில். நீ வந்து ஏற்றலைன்னா கூட பையன் கூட ஏற்றலாம், அவர் கூட ஏற்றலாம். இது வரைக்கும் நான் நைட்டில் பண்ணதில்லை சாமி பிரார்த்தனை. அவ்வளோதான். காலையில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதைத்தான் சொல்கிறேன். அப்போ சொன்ன இதுக்குள்ளே எங்கே நீங்கள் எதை பின்பற்றுறீங்க? இது மாதிரி தான் எல்லாரும், நீ பத்திரம் இல்லை, எல்லாரும் அப்படித்தான். 8:30க்கே கொஞ்சம் தள்ளாடி இருக்கு. தண்ணியை போட்ட மாதிரி போய் பார்த்தோம். அதுக்கு மீறி காலையில் வந்து உட்காந்தா கூட நம்ம உட்கார விட மாட்டோம். நம்ம ஒரு பெரிய எமனா இருப்போம்ல. சிரிக்காதீங்க.